வந்து மண்ணில் முக்கியமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பயிர். ஒரு சூழலியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பயிராக வெட்டி வேர் நம்ம பார்க்கலாம். வெட்டி வேரை நீங்கள் பயன்படுத்த என்ன ஆகுனா, பொதுவாக இன்றைக்கி மேல்மண் தான் நம்ம அதிகமாக நமக்கு வீணாக போகிற காரணம். ஏன்னா அந்த மேல்மண் உருவானால் தான் நம்ம வேளாண்மை வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ண முடியும். அதிலும் குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான் அதிகமாக தேவைப்படும். அப்போ இந்த ரைசோபியர் சொல்கிற பாருங்க, அந்த வேர் மண்டலத்தில் அதிகமான நுண்ணுயிர்கள் இதில் இருக்கும். ஏன்னா இதுதான் வேர் அதிகமாக உள்ள இருக்கக்கூடிய ஒரு பயிர். மற்ற எல்லா பயிர்களை விட வெட்டிகளுடைய அந்த வேர்களுடைய நீளம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே உள்ளே போகும்போது நிறைய மண் கண்டத்தை வந்து நிறைய நுண்ணுயிர்களை வந்து அது பிடிச்சி வைக்கும். அப்போ எந்த அளவுக்கு இண்டிஜினியஸ் மைக்ரோப்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த நிலத்தினுடைய விளைச்சல், அந்த ஃபெர்டிலிட்டி, சாயில் ஃபெர்டிலிட்டி சொல்கிற பார்த்தீங்கன்னா மண் அந்த வளமை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து மிக சிறந்த ஒரு பயிராக இது பயன்படுது. ஆனால் இதுவே மோனோகல்ச்சராக பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரே பயிராக பண்ணுறீங்கன்னா அது சிக்கல் தான். அப்போ வரப்புகளில் குறிப்பிட்ட சில இடங்களில் தடுப்புகளில் பயன்படுத்துறது நல்லது. அதோட அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து கூடுதலாக மதிப்பு கூடுதலுக்கு போகலாம். ஆனால் அதை மட்டுமே வச்சுட்டு நான் மதிப்பு கூடுதல் போகிறேன்னா நெல் விவசாயிகள் போய் நம்ம விவசாயிகள் மாட்டிக்கிற மாதிரி தான். முழுசாக நெல்லை போட்டுட்டு அப்புறம் விற்க முடியாமல் சிரமப்படுறது மாதிரி இந்த வெட்டி வேலையும் அந்த சிக்கல் வரும். அதனால் குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற பல்வேறு வகையான நெருக்கடிகளில் விவசாயிகள் எதை செஞ்சால் தப்பிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அதுதான் இது ஒன்று. நீங்கள் சொன்ன போல ஈமு கோழி, அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சந்தை இருக்கு இல்லையா, சந்தை வந்து எப்பயுமே ஒற்றை சந்தையாக இருந்துச்சுன்னா அது நம்ம போகக்கூடாது. சந்தை வந்து என்டையே நீங்கள் உற்பத்தி பண்ணி என்டையே கொடுத்துரு அப்படின்னா அதுக்குள்ளே விவசாயிகள் தயவு செஞ்சு போகக்கூடாது. சந்தை மல்டிபிளாகணும். உற்பத்தி வந்து எப்படி வந்து பன்மையப்பட்டு இருக்கோ அதே போல் விற்பனையும் பன்மையப்பட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம எப்படி உற்பத்தியை பெருக்கிறோமோ அதுக்காக ஒரே ஒரு பயிரை பண்ணி ஒரே ஒரு சந்தையை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கும். இப்போ எந்த ஒரு பயிர் பண்ணாலும் பல இடங்கள் விற்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி பயிரை தான் தேர்வு செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அந்த அடிப்படையில் இந்த வெற்றி வேருக்கான ஒரே சந்தை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து தவிர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம இறங்கக்கூடாது. அது தவிர நம்மள சில சந்தைகளை கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதை பார்க்கணும். அதுக்கான இங்கே வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்களோட நம்ம வந்து பயன்படுத்தி அவங்கள அது உள்ள இன்வால்வ் பண்ண வச்சு நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் வெட்டி வேருங்கிறது இன்னைக்கு இந்த சூழலில் ஒரு அரிய அது கண்டுபிடிப்புன்னு சொல்லக்கூடாது. அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இயற்கை தான், நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இயற்கை இருந்ததை நம்ம இதில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, வெட்டி வேரை பொறுத்தவரை அது ஒரு இன்வேசிவ் ஸ்பீஸ் மாதிரி போகாது. இப்போ சீமக்கருவளையா அது மாதிரி வந்து தொடர்ந்து பரவி போகாது. நம்ம எடுத்து வச்சா தான் போகும். இப்போ நாடார் ஐயா தான் பேசுவாங்க, நாடாரை பொறுத்தவரை அது பரவிட்டே போகும் ஒரு இடம் முழுக்க. அப்போ நம்ம தோட்டம்லாம் வந்துடும். இது வெட்டி வேறு அப்படி இருக்காது. அந்த பண்டில் அந்த வரப்பில் வச்சோம்னா அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அந்த அடிப்படையில் வெட்டி வேர் வந்து ரொம்ப ஒரு நல்ல பயிராக நான் பார்க்குறேன். அதனால் இந்த வாய்ப்புக்கு எனக்கு பேச அனுமதி தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன்.